இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கைடு வந்து பார்த்தீங்கன்னா 12th மேக்ஸுக்கு வேல்யூம் 1 வேல்யூம் 2 வந்து இது ஒரு வித்தியாசமான கைடாக இருக்கும். ஏன்னா வந்து எக்ஸாம்பிள் சம்மோ எக்ஸசைஸ் சம்மோ அப்படியே ஆர்டர் வைஸாக கொடுக்காம ரிலேட்டட் சம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 மார்ச் 2025 இப்போ நடந்து முடிச்ச கொஸ்டின் வரைக்குமே உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. சரியா, அதனால டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த கைடோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எலிஜிபிளாக தான் இருக்கும். 630 தான் வருது உங்களுக்கு. அதனால நீங்கள் கொரியர் சார்ஜோட சேர்த்து என்ன பார்த்தீங்கன்னா 630 தான். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உடனே ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப குறைவான நோட்ஸ் மட்டும் தான் இருக்குது. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 10th 11th 12th நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். நம்மளோட வீடியோஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. எல்லா பேருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தகவல், அதாவது 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 11th வந்து பப்ளிக் எக்ஸாம் இல்லையே சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். 11th அரியர் ஸ்டூடெண்ட்டோட அந்த டைம் டேபிள் நான் பார்த்தா கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே இப்போ இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. ரொம்ப முக்கியமாக நம்ம சேனலில் வரக்கூடிய நாட்களில் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. செகண்ட் மீட்டமாக இருக்கட்டும், ஆஃப் வழியாக இருக்கட்டும், அதேமாதிரி ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், பப்ளிக் எக்ஸாம் எல்லாத்தையுமே நம்ம வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக கொடுக்க போகிறோம் 10th 11th 12th. அதனால் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, அதாவது 12th பப்ளிக் எக்ஸாமோட டைம் டேபிள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். எக்ஸாம் வந்து நமக்கு வந்து மார்னிங் செக்ஷன் தான் எக்ஸாம் வந்து நடக்குது. 10 மணிலேருந்து நமக்கு வந்து 1:15 வரைக்கும் நமக்கு எக்ஸாம் நடக்குது. 10 மணிலேருந்து காலையில் 10:10 வரைக்கும் நம்ம வந்து ரீடிங் தி கொஸ்டின் பேப்பர். சரியா, 10 நிமிஷம் வந்து டைம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் ஆஃப் பர்டிகுலர் பை தி கேண்டிடேட். சரியா, அதாவது அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய பர்டிகுலர்ஸை நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 5 minutes டைம் கொடுக்குறாங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து 10:15 1:15 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. சரியா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 12th வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் நமக்கு கரெக்டாக ஒரு 3 months இருக்குது. டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் நமக்கு வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து 2ஆம் தேதி, சரியா, 2/3/2026 இந்த டைம் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். தமிழ் எக்ஸாம் 5/3/2026, அதாவது 3-4 2 நாள் நமக்கு வந்து இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு லீவ் இருக்குது 12th. சரியா, அதுக்கப்புறம் 9ஆம் தேதி 6, 7, 8 9ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 நாள் லீவ் இருக்குது. கெமிஸ்ட்ரி அண்ட் அக்கௌண்டன்சி, அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி, இந்த 3 எக்ஸாம் நமக்கு என்னாச்சு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9ஆம் தேதி நடக்குது. 13ஆம் தேதி, அதாவது 10, 11, 12, சரியா, 3 நாள் லீவ் விட்டுட்டு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க 13ஆம் தேதி. சரியா, எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்ஸ், இந்த எக்ஸாம்லாம் ஃப்ரைடே நமக்கு நடக்குது. அதுக்கப்புறம் 17ஆம் தேதி, அதாவது 14, 15, 16 3 நாள் லீவ் விட்டுட்டு நமக்கு மேக்ஸ் எக்ஸாம் நடக்குது. காமர்ஸ், ஜுவாலஜி, சரியா, மைக்ரோபயாலஜி, இதெல்லாம் முக்கியமான எக்ஸாம். நர்சிங், அக்ரிகல்ச்சர் சயின்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 17ஆம் தேதி, அதாவது டியூஸ்டே வந்து எக்ஸாம் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் 6 நாள், கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் லீவ் விட்டுட்டு நமக்கு வந்து அதாவது பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி 23ஆம் தேதி வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்குது. மேக்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு பயாலஜி எக்ஸாம் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 26ஆம் தேதி, கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 days கிட்ட லீவ் வருது. சரியா, 26ஆம் தேதி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் வந்து நடக்குது. சரியா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது எல்லா எக்ஸாம் நமக்கு நடக்குது. இதுதான் வந்து 12th எக்ஸாமோட டைம் டேபிள். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து 10th எக்ஸாம் பார்த்துட்டு அப்புறம் 11th அரியர் எக்ஸாம் பார்க்கலாம். 10th எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 11/3/2026, அதாவது மார்ச் 11ஆம் தேதி நமக்கு வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வெனஸ்டே எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க தமிழ் எக்ஸாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் லீவ் விடுறாங்க. 16ஆம் தேதி மண்டே வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு கிட்டத்தட்ட மேக்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு 8 நாள் லீவ் இருக்குது. 25ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மேக்ஸ் எக்ஸாமு. 25/3 வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 நாள் லீவ் விட்டு மண்டே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சயின்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க 30/3/2026. 2-4 ஏப்ரல் 2ஆம் தேதி நமக்கு வந்து எக்ஸாம் முடியுது, சோசியல் சயின்ஸ் எக்ஸாமு. சரியா, அதுக்கப்புறம் ஆப்ஷனல் லாங்குவேஜ் ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 6/4/2026 வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் லாங்குவேஜ் வந்து வைக்கிறாங்க. இது வந்து 10th நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது 11th அரியர் எக்ஸாம் பார்த்துடலாம்.
11th அரியர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 3ஆம் தேதி வந்து தமிழ் எக்ஸாம் நடக்குது, மார்ச் 3ஆம் தேதி. 6ஆம் தேதி இங்கிலீஷ் எக்ஸாமு, 10ஆம் தேதி இங்கிலீஷ் அக்கௌண்டன்சி ஜியாகிரஃபி நமக்கு நடக்குது. 12ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எக்ஸாம்லாம் 12ஆம் தேதி நமக்கு நடக்குது. 18ஆம் தேதி ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் நடக்குது. 24ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு, காமர்ஸு, இந்த எக்ஸாமில் வந்து 24ஆம் தேதி நமக்கு நடக்குது. அதுக்கப்புறம் 27ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ், இந்த மாதிரி பேப்பர்லாம் 27ஆம் தேதி நடக்குது. சரியா, இதை தான் வந்து ஓவரால் டைம் டேபிள் நம்ம பார்த்துட்டோம். நான் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயங்கள், நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.